மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடிருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயுமிருக்கிறார். எபிரேயர் 7:25. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டுப் போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதேயும். சங்கீதம் 25:2. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்கிறார்களா? நீ அதைக் கேட்டு பயப்படாதே. உன் கரத்தைப் பிடித்து உன்னுடனே இருக்கிற தேவன் சொல்லுகிறேன், நான் உனக்குத் துணை நிற்கிறேன். எவர்களுக்கு முன்னர் நீ தாழ்த்தப்பட்டாயோ அவர்கள் முன்பாக நீ உயர்த்தப்படுவாய். நான் உன்னை உயர்த்துவேன். ஒவ்வொரு நாளும் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நான் கர்த்தரை நோக்கிச் சத்தமிட்டுக் கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்குச் செவி கொடுத்தார். சங்கீதம் 3:4. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னைக் கொண்டு போய்ச் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முபினே அனுப்புகிறேன்.